கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து நட. அப்படி சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? எழுந்து நடக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. எழுந்து நட என்று இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எழுந்து நடக்கக்கூடிய அந்த ஆற்றலை பொட்டன்சியலை இந்த வார்த்தையில் வைக்கிறார். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர்ப்பாய்ச்சிதான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சலும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். இங்கே சொல்கிறார், நான் நட்டேன், இதுவரை விதைக்கப்படாத இடத்துல போய் நான் நட்டேன். முதல்ல வசனத்தை கொண்டு அந்த இடத்துல விதைக்கிறேன், விதைக்கப்படாத இடத்துல போய் விதைக்கிறேன். நான் விதைத்த உடனே அப்பொல்லோ டீச்சர், ஒரு பைபிள் டீச்சர், நான் எதை விதைத்தனோ அந்த விதைக்கேற்ற அதுக்கேற்ற சரியான போதனைகளை ஒரு மனுஷன் வந்து விளைக்க சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ராவா பேசுகிறார், கான்சன்ட்ரேட்டாக பேசுகிறார். அவர் கான்சன்ட்ரேட்டாக பேசினதை ஒரு மனிதன் விலைக்கு பேசுகிறார். அவர் நடுகிறார், இவர் அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், நல்வாழ்வாக இருக்கட்டும், அந்த காரியத்தில் பெரிய விடுதலை வரலைன்னா முதல்ல அதை கேட்கணும். கேட்டால் மட்டும் போதாது, திரும்ப கேட்கணும், திரும்ப கேட்கணும். ஒரு விதையை நடுறோம், ஒரு விதையை நட்ட உடனே அந்த விதை பலன் தருகிற வரை விதை ஆக்டிவாக இருக்கணும். தடணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், தண்ணி பாய்ச்சணும், தண்ணி பாய்ச்சணும். அப்படியே பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விதைக்கேற்ற பலனை கொஞ்ச நாளாக தரும். சொல்றது புரியுதுங்களா? வசனங்கிறது வெறும் தகவல். ஒரு தகவல் தான் கர்த்தர் கொடுக்குறாருன்னா நீ ஒரு முறை கேட்டால் போதும், அது ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படின்னா ஒரு முறை கேட்டால் வசனம். அதனால தான் சொல்கிறேன், வசனம் தகவல் அல்ல, வசனம் விதை. அதனால திரும்பி திரும்பி இந்த மாத்தை சொல்லிட்டு வரேன், இது இன்ஃபர்மேஷன் அல்ல, வசனங்கிறது ஒரு விதை. விதைனாவே என்ன செய்யணும்னா அதை தொடர்ந்து டீல் பண்ணிட்டே இருக்கணும். விதைக்கணும், தண்ணீர் பாய்ச்சணும். கர்த்தர் விதையை கொடுத்த உடனே நமக்குள்ள ஒரு தகவலை கொடுக்கல, உன்னை கிரியேட் பண்றார். ஏதோ ஒரு காரியத்தை நமக்குள்ள உருவாக்குறார். சுகத்தை உருவாக்கலாம், வெற்றியை உருவாக்கலாம், நல்வாழ்வை உருவாக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு வேண்டி எதே ஒன்றை உருவாக்குவதற்காக தான் விதைக்கிறார். அப்ப தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். ஒரு செடிக்கு தண்ணி ஊத்த மறந்தீர்கள் என்றால் காய்க்கிறது நின்றோம். கீழே சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய பண்ணைன்னா தேவனுடைய வார்த்தையை விதைக்கக்கூடிய ஃபீல்டாக இருக்கீங்க. அப்படி செய்வாங்க. வார்த்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் ரெவலேஷன். வார்த்தைங்கிறது விதை. வார்த்தைனா விதை. நீ காண்கிற அத்தனையுமே, அண்ட சராசரம், ஆவி உலகம், காண்கிற உலகம், காணாத உலகம், அத்தனை கர்த்தர் விதையை கொண்டு உருவாக்கினார். விதைன்னா என்ன செய்யும்? உன்னை உருவாக்கும், கிரியேட் பண்ணும். சொல்ல கவனிக்கிறீங்களே? விதை உன்னை உருவாக்கும். உருவாக்கக்கூடிய வல்லமை விதைக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து நட. அப்படி சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? எழுந்து நடக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. எழுந்து நட என்று இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எழுந்து நடக்கக்கூடிய அந்த ஆற்றலை பொட்டன்சியலை இந்த வார்த்தையில் வைக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், வாங்குறார். அது நீரையானால் நான் நடந்து வர கட்டளை வாங்குறாரு. வான்னு சொன்ன உடனே அது இன்ஃபர்மேஷன் கிடையாது, அதை நடக்கக்கூடிய எபிலிட்டி. அது கத்துட்டு ஒரு வார்த்தை வருதுன்னா அது தகவல் அல்ல, ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றல். அது கவனிக்கிறீங்களாங்க? வசனத்தை படிக்கிறீங்க, ஒரு வார்த்தை உங்களோட துண்டா பேசிட்டே இருக்கு, அது இருதயத்தில் வச்சிட்டீங்கன்னா அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் கிடையாது. ஏன்னா அது விதை. நீங்க வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் எப்படி பார்க்கணும்னா அது விதை. பிரசங்க கேட்குறீங்க, ஏதோ ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசுது, பேசும்போது உங்களுக்கு இருதயம் சந்தோஷப்படுதுன்னா அது இன்ஃபர்மேஷன் அல்ல, விதை. அது மட்டும் நீங்க பத்திரமா காத்து கொண்டீர்கள், தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் என்றால் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது விதை. அற்புதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் எங்க இருக்குன்னா விதைக்குள்ள இருக்கிறது. அப்படி பாருங்க வசனத்தை. எனக்கு ஒரு விதை கிடைச்சிருக்கு, அப்படி பாருங்க. உங்களுக்கு ஒரு விலையேறப்பட்ட ஒரு விதை கிடைச்சிருக்கு, என்ன பண்ணுவீங்க? விதைக்கணும்.
இன்னைக்கு வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. நமக்கு தேவையானது கர்த்தர் மேலக்கு விசுவாசம். அதான் தேவையானது. கர்த்தர் மேலக்கு விசுவாசம் எப்படி வருகிறது? கேட்கணும். கேட்க 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 வார்த்தையில ஜீவன் நமக்குள்ள வந்து பரவுது, உன்னை கிரியேட் பண்ணுது.